Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட் A கொடுத்துருக்காங்க அண்ட் செட் B கொடுத்துருக்காங்க. இப்போ A கிராஸ் பியோட நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செட் A அண்ட் செட் Bல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 பவரில் எக்ஸ் ப்ளஸ் 2 அது போக இங்கே ஒரு குவாட்ராட்டிக் இருக்கு இல்லையா, இந்த குவாட்ராட்டிக்கை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 1 இருக்கு. அந்த 1 வந்து நம்ம 2 பவர் 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் பேஸ் சேமாக இருக்கிறனால நம்ம பவரை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒவ்வொரு ஃபேக்டராக ஈக்குவல் டு 0 போடும்போது -2 3 and 2 இதான் 3 வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ செட் ஏல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. என் ஆஃப் ஏல வந்து 3. இப்போ பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து -3 less than 2x minus 1 less than 9 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இப்போ எல்லாத்தையும் +1 போட போகிறேன். அப்போ இது -2 ஆகிடும். இங்கே +1 போட்டால் 2x ஆகிடும். இங்கே +1 போட்டால் 10 ஆகிடும். நம்ம ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணோம்னா -1 less than x less than 5. இப்போ இதுக்கு நடுவில் இருக்க இன்டிஜர்ஸ் எடுக்கும்போது நமக்கு 0 1 2 3 4 இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் எடுக்க முடியும். அப்போ என் ஆஃப், அதாவது இதுதான் செட் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த எக்ஸ் பிலாங் டு செட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ என் ஆஃப் பி வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ டோட்டலா என் ஆஃப் ஏ கிராஸ் பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு. என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பின்னு வரும். என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. அப்போ இது டோட்டலாக 3 இன்ட்டு 5 விச் இஸ் 15 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 15 எலிமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பியில் இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா number of subsets equal to 2 power n. அப்போ இது வந்து 2 power 15. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 2 power 15 அப்படின்றது ஆப்ஷன் ஏ.